வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அண்டு கன்சர்வேஷன் பிரின்சிபல்ஸ் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம மோஷன்னா என்ன, அதுக்கடுத்து டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் பார்க்க போகிறோம். இந்த மோஷனால் என்னெல்லாம் வேரி ஆகுது, தட் இஸ் லா ஆஃப் மோஷன்ஸ் என்ன பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், செகண்ட் லா, தேர்ட் லா ஆஃப் மோஷன்ஸை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வெயிட்டுனா என்ன, மாஸ்னா என்ன, இதையும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நியூட்டன்ஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் லீனியர் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அப்ளிகேஷன் ஆஃப் கன்சர்வேஷன் லீனியர் மொமெண்டம், தேர்ட் லா அண்டு கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இம்பல்ஸில் முடிப்போம். ஓகேவா. இது என்டையர் டாபிக்ஸை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா. வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபைன். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ ஒரு பொருள் வந்து இயக்கத்தில் இருக்கா, தட் இஸ் மோஷனில் இருக்கா, இல்லை ரெஸ்ட்டில் இருக்கா, ரெண்டு விஷயம் தான் தெரிஞ்சிருக்கணும். இந்த மோஷனுக்கும் ரெஸ்ட்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிறது தான் மொத்த கைனமேட்டிக்ஸுமே. கரெக்டாக. ஸோ மோஷன் அப்படின்னா என்ன, பொசிஷன் சேஞ்ச் ஆகணும். ஒரு ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இப்படி மூவ் ஆகணும், இல்லை இப்படி மூவ் ஆகணும், எங்கேயோ ஒரு இடத்துல மூவ்மெண்ட் இருக்கணும். பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். கரெக்டாக. பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். சரௌண்டிங் வித் டைம், பொசிஷன் டைமை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கணும். கரெக்டாக. இந்த ரெண்டு வேரியேஷன் இருக்கணும். ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது பொசிஷன் வந்து என்ன இருக்கணும், டைமை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வேரி ஆகிட்டே இருக்கணும். இல்லை இப்படி டைமை பொறுத்து வேரி ஆகலை அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லிவிடுவோம், டைமை பொறுத்தோ சரௌண்டிங்கை பொறுத்தோ. ஓகேவா. ஒன்று டைமை பொறுத்து வேரி ஆகணும், இல்லை சரௌண்டிங்கை பொறுத்து வேரி ஆகணும். இப்படி ரெண்டுத்தை பொறுத்துமே வேரி ஆகலை அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லிவிடுவோம், அந்த ஆப்ஜெக்ட் என்னவா இருக்குதுன்னு அர்த்தம், அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்லிடலாம். அந்த ஆப்ஜெக்ட் என்னவா இருக்குன்னு அர்த்தம், அந்த ஆப்ஜெக்ட் ஷுட் பி ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கரெக்டாக. ஓகேவா. ஸோ அப்போ a motorbike speeding on road, birds flying through air, a shaping slanting of water, ship sliding in a water, the graceful movement of the dancer are example of an object motion. இதெல்லாம் என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸை சொல்லலாம். ஸோ அப்போ மோஷனில் இல்லை, தட் இஸ் அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னு எதை வச்சுலாம் சொல்லுவேன், பென் லையிங் ஆன் த டேபிள் அட் ரெஸ்ட் பிகாஸ் ஆஃப் பொசிஷன் ரெஸ்பெக்ட் டேபிள் டஸ் நாட் சேஞ்ச். ஸோ ஒரு பொசிஷன் இங்கே ஒரு பொருள் வைக்கிறோம், அதே இடத்துல தான் இருக்கும். வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும், வித்தவுட் சரௌண்டிங்கில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வரைக்கும் நம்ம வைக்கிற பொருள் என்ன இருக்கும், அது ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகேவா. இதை பற்றி நம்ம படிக்கிறது தான் ஸ்டடி ஆஃப் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வித் சேஞ்சிங் டைம் அண்டு சரௌண்டிங் ரெஸ்பெக்ட் டு சரௌண்டிங். இதை நம்ம என்ன சொல்லுவோம், இன் ஸ்பேசிங் த பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபைட் பை த, இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு எதை வச்சு நம்ம சொல்லலாம், அதோட கோஆர்டினேட்ஸ் வச்சு படிக்கலாம். நம்ம முன்னாடி போன வீடியோவில் கூட பார்த்துருப்போம், வெக்டாரை பற்றி பார்த்துருப்போம். ஸோ எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு பொசிஷனை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் இவ்வளோ தூரம் நகர்ந்து இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு இதோட பொசிஷனை வச்சு சொல்லலாம். கரெக்டாக. The position of object can changing through one or two or all the three coordinates. The motion of set to be one-dimensional motion, and one there is three coordinates specifying the position of the object changing time. The motion bus 1 இதுக்கு என்னன்னா, இது மோஷன் மூவ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, இது ஒன் டைமென்ஷன் சொல்லலாம். தட் இஸ் 1D ஆர் 2D. 2Dலேயும் மூவ் ஆகலாம். ஓகே. 1Dயில் ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகலாம். ஒரு டைரெக்ஷனில் பொசிஷன் வித் டைம், இன்னொரு டைரெக்ஷனில் பொசிஷன் வித் டைம், இன்னொரு டைரெக்ஷனில் பொசிஷன் வித் டைம், இப்படி மூவ் ஆகலாம். ஓகேவா. இல்லை இந்த 3 கோஆர்டினேட்ஸும் சேர்த்துவே ஆப்ஜெக்ட் என்ன ஆகலாம், மூவ் ஆகலாம், ரொட்டேட் ஆகலாம், ஸ்பின் ஆகலாம், சுற்றலாம். ஓகேவா. அது 2D. The motion of the object said to be 2D when the body of 3 coordinates specifying the position object changing with the time. 3 கோஆர்டினேட்ஸுமே அட் அ டைமில் டைமை பொறுத்து வேரி ஆச்சு அப்படின்னா அது 3 கோஆர்டினேட்ஸில் 2D டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இது 2Dக்கு பார்த்திங்கன்னா சர்க்குலர் மோஷன், ப்ரொஜெக்டல் மோஷன், இதெல்லாம் வந்து 2D இதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம் நம்ம. ஓகேவா. இது நம்ம பேசிக்காக நம்ம இப்போ தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஓகே, ஃபைன். வாட் இஸ் மீன் பை மோஷன், வாட் இஸ் மோஷன்?
மோஷன் அப்படிங்கிறதே வந்து பொசிஷன் சொல்லிட்டோம். பொசிஷனை டைமை பொறுத்து வேரி ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், மோஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த பொசிஷன் அப்படின்னு வரும்போது அது நம்ம வந்து ஒன்று டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் கோஸ் த சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து டிஸ்டன்ஸோ வேரி ஆச்சு அப்படின்னா லென்த் இஸ் ஆக்சுவலி த பாத் கவர்ட் பை த ஆப்ஜெக்ட். டைம் இன்டர்வல் இஸ் கால்டு டிஸ்டன்ஸ். ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே எவ்வளோ தூரத்தை நம்ம கடந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? இங்கே இருந்து நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இப்போ இதுதான் இந்த என்டையர் பாத் தான் என்ன, நான் ட்ராவல் பண்ண தூரம். கரெக்டாக? நான் ட்ராவல் பண்ண எடுத்துக்கிட்ட தூரம். ஓகேவா? த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபைனல் இனிஷியல் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா நான் இங்கேருந்து இங்கே வரணும். இதுதான் இதுதான் என்னோடய ஒர்க் பிளேஸ், இது என்னோடய வீடு. ஓகேவா? இது என் வீடு. ஸோ நான் டேரெக்டாக இப்படியே வந்துடலாம். இல்லைனா இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு இப்படி சுற்றி நான் இங்கே வரலாம். கரெக்டாக? அப்போ நான் ட்ராவல் பண்ண நான் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் நான் ட்ராவல் பண்ண என்டையர் பாத்தோட டிஸ்டன்ஸ் தான் நான் வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். நான் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ். ஆனால் என்னோடய டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இதுதான் என்னோடய டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஆனால் அப்போ அதுக்கு இனிஷியல் பொசிஷனும் இருக்கும், ஃபைனல் பொசிஷனும் இருக்கும். ஸோ இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் இருக்க இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிலாம் படிப்போம். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கணும். The initial position of the object represent x1 and time and some time x2. There is a magnitude of distance x2 minus x1. So final எப்பவுமே final to initial. இப்போ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான இது. ஓகேவா? அதான் ஃபைனல் வெலாசிட்டி டு இனிஷியல் வெலாசிட்டி. அதெல்லாம் ஃபைனல் வெலாசிட்டி டு இனிஷியல் வெலாசிட்டி v மைனஸ் u அப்படின்னு போடுவோம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன? ஸ்பீடு. வாட் இஸ் ஸ்பீடு? ஸ்பீடு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஆப்ஜெக்ட் யூனிட் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கால்டு ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் டைமை பொறுத்து வேரி ஆச்சு அப்படின்னா அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் டைமை பொறுத்து எஸ் ஸ்பீடு டி பை டிஸ்டன்ஸ் டைமை பொறுத்து வேரி ஆச்சுன்னா அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்பீடு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ வி ரெப்ரசன்ட் பை வி. இது யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்பீடு ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ டைரக்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஸ்பீடுக்கு அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் வாட் இஸ் மீன் பை டிஸ்பிளேஸ்மெண்ட்? Displacement of an object's particular direction of a unit interval of time is called velocity. Speed டைமை பொறுத்து வேரி ஆச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் டைமை பொறுத்து வேரி ஆச்சு அப்படின்னா அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? வெலாசிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம் அப்படின்னு சொல்லுவோம். v is equal to ds divided by dt. ds divided by dt அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேம் v is the unit of same of speed, that is meter per second. இதுக்கும் என்ன? மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா? சப்போஸ் த ஆப்ஜெக்ட் மூவிங் வித்தின் ஸ்ட்ரெயிட் லைன் வித் ரெஸ்பெக்ட் டு சம் ரெஃபரன்ஸ் பொசிஷன்ஸ் x1 at time t1 and become x2 time t2. It means time interval t2 minus t1, displacement interval x2 minus x1. கரெக்டாக? அப்போ வெலாசிட்டி அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன வரும்? v is equal to x2 minus x1 divided by t2 minus t1 வரும். velocity x2 minus x1 divided by t2 minus t1 அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். கரெக்டாக? அப்போ இதுதான் dx divided by dt or del x divided by del t. v is equal to dx divided by dt இப்போ del x divided by del t அப்படின்னு நம்ம போடுவோம். கரெக்டாக? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எதுக்கு? வெலாசிட்டிக்கு. நெக்ஸ்ட்டு ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் என்ன? வெலாசிட்டி டைமை பொறுத்து வேரி ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். கரெக்டாக? த வெலாசிட்டி ஆஃப் அ மூவிங் ஆப்ஜெக்ட் சேஞ்சிங் தென் இட்ஸ் பொசிஷன் நோன் ஆஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் மோஷன்ஸ். இட்ஸ் அப்சர்வ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி மீன்ஸ் சேஞ்ச் இன் மேக்னிடியூட். ஓகேவா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் மேக்னிடியூட். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஸோ ஆக்சலரேஷன் a is equal to v by t இல்லைனா a is equal to dv by dt.
இல்லைனா என்ன சொல்லலாம், A is equal to del V by del T. எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Displacement varies time equation of a particle falling from freely from the rest is given by x is equal to x is equal to 2.9 meter per second t square, where x is the meter and t is the time. Calculate the average velocity of the particle t to 2 seconds and t to 3 seconds. ஓகேவா? நமக்கு வந்து பொசிஷன் கொடுத்துருக்காங்க. பொசிஷன் டைமை பொறுத்து வெலாசிட்டி. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ? 226.1 மைனஸ் 116. கரெக்டாக? இது எங்கேருந்து கண்டுபிடிச்சிப்போம்? 2 செகண்ட்ஸுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ், 3 செகண்டுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ். அப்போது ஃபைனல் டு இனிஷியல். ஸோ அதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? ஃபைனல் டு இனிஷியல் இது வந்து x3. கரெக்டாக? ஸோ 3 செகண்ட்ஸ் x2. ஸோ எவ்வளோ வந்துடும்? 26.1 மீட்டர். ஸோ இனிஷியல் எவ்வளோ வந்துச்சு? இனிஷியல் 11.6 மீட்டர். ஸோ v is equal to x2 minus x1 divided by t2 minus t1. அப்போ நம்ம ஒரு வேல்யூ வரும் எவ்வளோ? 14.5 மீட்டர் பர் செகண்ட். இது நமக்கு தெரிஞ்சது. ஓகேவா? இதெல்லாம் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து சில சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை நோட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட் கொஷின்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. The particle moving along x-axis such that the coordination varies the time according to the respect. Find the initial velocity of the particle. இனிஷியலில் பார்ட்டிகளோட இது எவ்வளோ வெலாசிட்டி இருந்துச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், ஃபைனல் வெலாசிட்டி இது பண்ணி. ஓகேவா? இந்த கொஷின்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா curves of motion. என்ன curves of motion? What making things move? எதை வச்சு ஒரு பொருள் மூவ் ஆகுது? எதை வச்சு ஒரு பொருள் மூவ் ஆகுது? ஸோ அதை தான் அந்த கொஷினில் தான் கேட்டார் அரிஸ்டாட்டில். So we back 4th century BC, which people believe that his answer for force was to describe the pull or push. We need to keep the surrounding moving. The motion causes when the force was removed. The idea may not lot common sense, but the idea was firstly critically examined by Galileo. He prefers a series experiment which is no causes or forces required to maintain the motion of the object. இது வந்து கலீலியோ அப்புறம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக மூவ் ஆகி தான் நம்ம இப்போ இருக்கிற இந்த டாபிக் வரும். Let us try understand some examples. For our daily experience, we know that the motion of the body direct result of its interactions with the other body around with some of its environmental. When a cricketer hit the ball and her bat interact with the ball and modify its motions. கரெக்டாக? ஒரு கிரிக்கெட்டர் ஒரு பால் அடிக்கிறாரு, அடித்தோடனே அந்த பால் அந்த பேட்டில் பட்டு அதோட மோஷன் அதோட டைரக்ஷனை என்ன பண்ணுது? சேஞ்ச் பண்ணிக்குது. The motion of freely falling body or a projectile is a result into interaction with earth. ஒரு ஃப்ரீலி ஃபாலி ப்ரொஜெக்டல் மோஷன்ஸ்லாம் என்ன வரும்? அந்த பாலுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அது எங்கேருந்து வருது? கிராவிட்டிலேருந்து வருது. ஒரு கிராவிட்டி கொடுக்குது, எர்த்து புல் பண்ணுது. ஸோ அதனால் என்ன பண்ணுது? கீழே புஷ் பண்ணால் மேலே போகுது, புல் பண்ணுறதுனால கீழே வருது, விழுது. கரெக்டாக? இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்போ ஃபோர்ஸ். அப்போ இங்கே ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்களே. அப்போ ஃபோர்ஸ்னால் என்ன? ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன? புஷ் ஆர் புல். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஃபோர்ஸ் இஸ் கால்டு புஷ் ஆர் புல் அப்படின்னு சொல்லுவோம். இழுக்கிறது அல்லது தள்ளுறது. ஓகேவா? இழுக்கிறது அல்லது தள்ளுறது தான் நம்ம ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எர்த் புல்ஸ் ஆல் த பாடி டுவோர்ட்ஸ் இட்ஸ் சென்டர் அண்ட் இட்ஸ் செட் எக்ஸாக்டட் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் தம். ஸோ அதுதான் என்ன பண்ணும்? புல் பண்ணுது. எர்த்துவே பிடிச்சி இழுக்கிற மாதிரி புல் பண்ணுது. அதான் நம்ம அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். A locomotive exists a force on the train is either pulling or pushing. This wave or force exerted by a body associated with some of other body with the environmental. ஓகேவா? இதை நம்ம தெரிஞ்சிட்டோம். ஃபோர்ஸ்னால் புஷ் ஆர் ஃபுல் அப்படின்லாம் சொல்லிட்டோம். இப்போ இதை தான் நியூட்டன்ஸ் என்ன பண்ணுறாரு? இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்னன்னு டிஃபைன் பண்ணுறாரு. அப்புறம் ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொல்கிறாரு. Galileo calculated the object of motion is not obstructed. It continue
to moving with the constant speed along the horizontal line. Therefore, there would be no change of the motion of the object unless the external agent act on its cut changes. ஸோ புறவிசை எதுவுமே செயல்படாத வர அந்த பொருள் என்ன இருக்கும், ரெஸ்ட்லேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? த கலீலியோ வெர்ஷன் ஆஃப் த இனர்ஷியா இஸ் ரெசிஸ்ட் சேஞ்ச். இனர்ஷியா அப்படிங்கிறது என்னென்னா ரெசிஸ்ட் த சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்ட் த சேஞ்ச் நாட் ஒன்லி ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், not only state of rest but also from motion with the constant speed along with the straight line. ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கிற ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டு கொண்டு வரதுக்கு மட்டும் இல்லை, அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணேன், அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணேன், அதை தொடர்ந்து மோஷன்லேயே இருக்க வைக்க, இப்படி எல்லா கண்டிஷன்லையுமே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் மட்டும்தான் தொடர்ந்து மூவ்மெண்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா என்ன, நியூட்டன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். திஸ் லா வாஸ் ஸ்டேட்டட் இஃப் த பாடி இஸ் அட் ரெஸ்ட், இஃப் இட் இஸ் ரிமைனிங் அட் ரெஸ்ட், இஃப் இட் இஸ் மூவிங் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன் வித் த யூனிஃபார்ம் ஸ்பீட், இட் கண்டினியூ மூவிங் ஆன் unless external force is applied on it to change its present state. ஓகேவா? ஒரு பொருள் மேலே எந்த ஒரு புறவிசையும் செயல்படாத வரை அந்த பொருள் என்ன இருக்கும், தொடர்ந்து அதே நிலை, அதாவது இயக்க நிலையிலேயே இருக்கலாம், அதனால் அதோட ஓய்வு நிலையிலேயே இருக்கலாம். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டில் சொல்கிறது. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாத வரை அந்த பொருள் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அது தொடர்ந்து ஸ்ட்ரெயிட் லைன்லேயே தான் மூவ் ஆகிட்டே இருக்கும். இல்லை அந்த பொருள் ரெஸ்ட்டில் தான் இருக்குன்னா அது தொடர்ந்து ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். இல்லை அந்த பொருள் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அது தொடர்ந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இல்லை அந்த பொருள் பொசிஷன் சேஞ்ச் ஆகலைன்னா தொடர்ந்து அதே தான் இடத்துல இருக்கும் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதோட பொசிஷனும் சேஞ்ச் ஆகும், அதோட டைமு சேஞ்ச் ஆகும், அதோட ஸ்பீடு சேஞ்ச் ஆகும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகும். இப்படி ஒன் பை ஒன்னாக வேரியேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இஃப் பாடி அட் ரெஸ்ட் தென் வில் பி ரிமைனிங் அட் ரெஸ்ட். ஸோ ஒரு பொருள் அமைதியாக இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, இல்லை அந்த பொருள் வந்து இயக்க நிலையெல்லாம் ஓய்வு நிலையிலே இருக்குதுன்னா அது ஓய்வு நிலையே தான் இருக்கும். ஓகேவா? இஃப் இட் இஸ் மூவிங் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன் வித் யூனிஃபார்ம் ஸ்பீடு, இட் கண்டினியூ மூவிங் அன்லெஸ் இஸ் எக்ஸ்டர்னல். ஸோ அந்த ஒரு பொருள் மூவ் ஆகிட்டுருக்கு, ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டுருக்கு, யூனிஃபார்மாக மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் கூட அது மேலே எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அது என்னவாக இருக்கும், தொடர்ந்து அதே டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டே இருக்கும், அதே டைரெக்ஷனில் தான் அது தொடர்ந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஷோயிங்ஸ் ரெஸ்ட் சேஞ்ச் இஸ் த ப்ரெசன்ட் இஸ் கால்ட் இனர்ஷியா. ஸோ அது தொடர்ந்து ஒரே நிலையில் இருக்க தன்னை முயற்சிக்குது இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். த ப்ராப்பர்ட்டி ஆஃப் பாடி ஷோயிஸ் ரிலக்னஸ் டு சேஞ்ச் த ப்ரெசன்ட் ஸ்டேட் இஸ் கால்டு தொடர்ந்து ரெசிஸ்ட். ஓகேவா? ஒரு பொருள் அதே தொடர்ந்து அதே நிலையில் இருக்கிறதுக்கு அது தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு இல்லையா, அதுதான் இனர்ஷியா. இனர்ஷியாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் இனர்ஷியா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அப்படிலாம் சொல்கிறோம். ஓகே, லா ஆஃப் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இஸ் நோன் ஆஸ் லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் லா ஆல்சோ கால்ட் கலீலியோ லா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஓகேவா? கலீலியோ லா, த ஃபர்ஸ்ட் லா மேக் நோ distinctions between body at rest and moving with the constant velocity. Both the state is natural when there is no external force or interaction of the two bodies. இல்லை ரெண்டு பாடி மோதிக்காத வர, இல்லை ரெண்டு பாடி தொடர்ந்து இயங்கும் போது ஸ்ட்ரைட் லைனில் இயங்காதானா அது தொடர்ந்து ரெஸ்ட்டில் இருக்குது, எல்லா மோஷனில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். செகண்ட் லா ஆஃப் மோஷன், செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, the Newton's second law tells what happened to the state of rest or uniform motion of the body when net external force act on the body. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த பாடியில் என்னாச்சு, the time rate of change of linear momentum of a particle is directly proportional to the force applied on the particle and it take place in the direction of the force. அப்போ F directly proportional to dp by dt. P அப்படிங்கிறது லீனியர் மொமெண்டம். ஓகே, மொமெண்டத்துக்காக டைமை பொறுத்து வேரி ஆச்சு அப்படின்னா நம்ம கொடுத்த ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி மொமெண்டம் வேரி ஆகும் வித் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டைம். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம இங்கே எப்படி எழுதியிருப்போம், கே ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட் எடுக்கிறது தான் கே அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா?
ஸோ டி பை டிடி வித் ரெஸ்பெக்ட் டு டைமு. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டிபி பை டிடி. ஸோ இந்த டெரிவேஷன்ஸில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி அப்படின்னு இருப்போம். பினா மொமெண்டம்னா தெரியும், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது அப்போ பி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சப்ஸ்டிட் பண்ணோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு dmv பை டிடி. எம் மாஸ் இருந்தால் வெளியே எடுத்துகிறேன், டைம் வி, டிவி பை டிடி. டிவி பை டிடினா நமக்கு என்ன தெரியும், ஆக்சலரேஷன்ஸ் தெரியும். ஸோ அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் என்ன எழுதிக்கலாம், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? கரெக்டாக இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது நம்ம எல்லாருமே எழுதுவோம். ஓகேவா? ரொம்ப டெரிவேட்டிவ் புரியாத ஒரு டெரிவேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த மாஸ் அண்ட் டைம் ஆக்சிலேட்டட் இஃப் இட் மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட். த ஃபோர்ஸ் ஆஸ் த சேம் டைரக்ஷன் ஆஸ் அன் ஆக்சலரேஷன். ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ அதே டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி. திஸ் இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், த செகண்ட் லா. த செகண்ட் லா ஆஸ் நோன் ஆஸ் லா ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். இது ஃபர்ஸ்ட் லாக்கு நம்ம சொன்னோம், செகண்ட் லாக்கு இன்னொரு நேம் இருக்குது. என்ன நேமு? லா ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். இது வந்து கேட்டிருக்காங்க, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லா ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ த பொசிஷன் ஆஃப் அ வெக்டார் ஆஃப் அ பார்ட்டிகல் ஆர் அட் த டைம் டி, இந்த வெலாசிட்டி வி. அப்போ எப்படி எழுதலாம்? v is equal to dr by dt அப்படின்னு எழுதலாம். அப்போ a is equal to d square v d square r divided by dt அப்படின்னு எழுதலாம். d square r divided by dt அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ், therefore நியூட்டன் செகண்ட் லா. அப்போ எப்படி எழுதலாம்? m is equal to d square r divided by dt. d square r divided by பொசிஷன் வித் பொசிஷனை ஸ்கொயர் பண்ணி டைம் d square rt divided by dt. So dt square. So the unit of mass m and is kg and the unit of acceleration is meter per second square. Therefore force is called Newton. Force க்கு நியூட்டன் என்ன? 1 Newton. So if m is equal to 1 kg and 1 is 1 meter acceleration second square. So magnitude என்ன வரும்? f is equal to ma, that is mass 1 kg accelerated 1 second per 1 meter per second square. ஸோ அப்போ நியூட்டன் என்ன? 1 நியூட்டன் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? தோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா இஸ் நோன் விச் இஸ் ப்ராசஸ் அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் 1 meter square of the body in 1 kg. ஓகேவா? 1 kg நிறைய இருக்கிற ஒரு பொருளை 1 மீட்டர் தூரம் நகர்த்த எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுமோ அதான் 1 நியூட்டன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சோரி. ஓகே, ஃபர்ஸ்ட் லா போயிடுச்சு, செகண்ட் லா போயிடுச்சு, இப்போ தேர்ட் லா. ஸோ தேர்ட் லா என்ன சொல்லுது? நியூட்டன்ஸ் தேர்ட் லா. த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி அரைஸ் இன் இட்ஸ் ரிசல்ட் இட் இஸ் இன்டராக்ஷன் வித் அனதர் பாடி சரௌண்டிங் இட். ஸோ எந்த ஆக்ஷனுக்கும் ஈக்குவல் அண்டு ஆல்வேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் நியூட்டனோட தேர்ட் லா. ஸோ அப்போ நம்ம இங்கே எடுத்துக்கோம் ஃபோர்ஸ் ஏபி மைனஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பிஏ. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோன்னா ஃபோர்ஸ் ஏபி ப்ளஸ் ஃபோர்ஸ் பிஏ ஷுட் பி 0. இது வந்து மேத்தமெட்டிக்கலி ப்ரூவ் பண்ணது. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட் தட் த தேர்ட் லா டீல்ஸ் த டூ ஃபோர்ஸஸ் ஈச் acting as a different body. This law is known as law of action reactions. law of action and reactions. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூட்டன் ஆஃப் தேர்ட் லா டீல் வித் டூ ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸு ஈச் ஆக்டிங் டிஃப்ரெண்ட் பாடி. ரெண்டு ஃபோர்ஸு டிஃப்ரெண்டான ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. திஸ் லா இஸ் என்ன சொல்லுவோம்? லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா a ship. இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருங்க. a ship meter ship mass is equal to 4 into 10 to the power of 7 kg. Initially at rest pulled by a force 8 into 10 to the power of 4 Newton through distance. ஓகேவா? through the distance of 4 meter assuming that the resistance due to water is negligible, calculate the speed. அப்போ என்ன வரும்? மாஸ் கொடுத்தாச்சு, ஃபோர்ஸ் கொடுத்தாச்சு. மாஸும் ஃபோர்ஸும் கொடுத்துட்டோம். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? மாஸும் ஃபோர்ஸை வச்சு ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 2 into 10 to the power of -3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். -3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 4 மீட்டர். இனிஷியலி ஸ்பீட் ஆஃப் த ஷிப் இஸ் யூஸ் ஈக்குவல் 0. ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு, டிஸ்டன்ஸும் தெரிஞ்சிருச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் தெரிஞ்சிருச்சு, இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டியும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இந்த கொஷினும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகேவா? அதே மாதிரி கீழே நிறைய அசஸ்மெண்ட் கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகேவா?
கீழே நிறைய அசஸ்மெண்ட் கொஷின்ஸ் இருக்குது. இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து நீங்கள் வாய்ஸ் நோட் போடுங்க.